செல்வங்களுக்கு காலை வணக்கம். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் தொகுப்பு 4 அலகு 12 மாற்றம், அதன் செயல்முறையும் மேலாண்மையும். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப தனி நபர்கள், குழுக்கள், நிறுவனங்கள், அமைப்பு முறைகள் தங்களுடைய தற்செயமே இருக்கும் நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு எத்தனையோ அகக்காரணிகளும் வெளிக்காரணிகளும் இருக்கின்றன. அமைப்பில் மாற்றம் என்பது எதனை குறிக்கின்றது என்று பார்த்தால், அந்த அமைப்பில் நடைபெறும் செயல்முறைகள், அதனுடைய விளைவுகள், அமைப்பின் உத்திகளில் மாற்றம், அமைப்பு முறையில் மாற்றம், இயங்கும் முறைகளில் மாற்றம், தொழில்நுட்பம், கலாச்சாரம், இத்தனையிலையுமே மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப அமைப்பு முறைகள் தங்களை அதை ஏற்றுக்கொண்டு புதுப்பித்துக் கொள்ளவும் வேண்டும். எனவே ஒரு அமைப்பின் மேலாளர்களுக்கு இதை பற்றிய சரியான புரிதல் இருந்தால்தான் இந்த நிறுவனத்தை அந்த மாற்றங்களுக்கு உட்படுத்தி மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்ய இயலும். இப்ப இந்த மாற்றங்களை தூண்டும் காரணிகள் யாவை பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் வெளிக்காரணிகள். அதுல பொருளாதார நிலைமைன்னு ஒண்ணு பார்க்கிறோம். பொருளாதாரத்துல வளர்ச்சின்னு இருக்கு, அதே மாதிரி மந்த நிலைன்னு இருக்கு. இந்த பொருளாதார மந்த நிலையில உற்பத்தி குறையும், போட்டி அதிகமா இருக்கும், நம்மளுடைய தேவை, பொருட்களுக்கான தேவையும் குறையும். இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த அமைப்பு முறையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத உடலுக்கு ஒரு நோய் வந்தால் உடலே நாம் சற்று மெலிந்து அதிகமாக பருமனாக இருக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். அதே போன்றுதான் நிறுவனங்களும் தமக்கு தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் குறைத்து குறைத்து கொள்ள வேண்டும். அதனால பழையபடி படிநிலைகள்ல பல படிநிலைகளை கொண்ட அமைப்பு முறை எல்லாத்தையும் மாற்றி சில படிநிலைகள்ல கொண்ட அமைப்பு முறைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்துல மிக முக்கியமான 2 காரணிகள் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பணவீக்கம். பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பணவீக்கம். இந்த பணவீக்கமானது, இந்த பணவீக்கத்தை சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அதிகமான பணம் குறைவான பொருட்களை விரட்டி செல்கிறது. அதனால என்ன ஆகும்? விலைவாசி எல்லாம் மிக உயர்ந்து காணப்படும். அதே மாதிரி வட்டி விகிதம். நமது நாட்டில் வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்வது நமது நாட்டின் மத்திய வங்கியான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 2 மிக முக்கியமான, வட்டி விகிதம் கூடினால், எனவே நாம் நிறுவனங்கள் பெறக்கூடிய கடனுக்கான வட்டியும் அதிகரிக்கும். எனவே இந்த பணவீக்கம், பொருளாதார வட்டி விகிதம் கூடுதல், இந்த 2 மிக முக்கியமான வெளிக்காரணிகளாக பார்க்கப்படுகின்றன. பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும் பொழுது, எனவே நிறுவனங்கள் தாம் செயல்புரியும் அளவை குறைத்துக் கொள்வதற்காக தற்காலிகமாக பணியாளர்களை பணி நீக்கம் செய்வார்கள், அல்லது அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை குறைப்பார்கள், அல்லது கூடுதல் சம்பளம் இல்லை என்று மறுப்பார்கள். இன்றைக்கு உலகமே சுருங்கி ஒரு கிராமமாக ஆகிக்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில வெளிநாட்டு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் கூட இந்திய பொருளாதாரத்துல சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இது முதல் மிக முக்கியமான காரணம், பொருளாதார காரணம். 2வது வாடிக்கையாளர்களின் தேவை. வாடிக்கையாளர்கள் தான் ஒரு நிறுவனத்தின் அரசன் என்று நமது மகாத்மா காந்திஜி அவர்கள் கூறினார்கள். வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். அது ஒரு நிறுவனத்தின் கடமை. என்ன கேட்டாலும் சரி, அதை நம்ம கொடுக்கணும். இப்ப உதாரணமா, இப்ப அமேசான் அப்படிங்கிற அந்த தளத்துல கிடைக்காத பொருளே இல்லை. சாதாரணமா கிராமங்கள்ல அடுப்பெரிக்க பயன்படும் எருவாமுட்டி கூட அந்த அமேசான் தளத்துல நம்மளால வாங்க இயலும். எனவே அவர்களுடைய மகிழ்ச்சி. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நிறுவனத்துல
பல மாற்றங்கள், உற்பத்தியில் மாற்றங்கள், பொருளின் வடிவமைப்பில் மாற்றங்கள், தரத்தின் மேம்பாடு, வழங்கல் முறையில் மேம்பாடு, அத்துணை மாற்றங்களையும் செய்ய வேண்டும். பழைய முறையிலேயே நம்ம பின்பற்றி இருக்க முடியாது. அதே மாதிரி தொழில்நுட்பங்கள். தொழில்நுட்பம் வளர 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 எல்லாவற்றையுமே உற்பத்தி முறையே மாத்தணும், செயல்படக்கூடிய முறையே மாத்தணும், வழங்கல் பொருட்கள் வழங்கல், சேவையை வழங்கும் முறை, இது எல்லாத்தையும் நம்ம மாத்தணும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம பயன்படுத்திய பேஜரு, வீடியோ கேசட்டு, ஆடியோ கேசட்டு, போலராய்டு கேமரா, ஃபிளாப்பி டிஸ்க் இதெல்லாம் இன்னைக்கு இல்ல. சின்ன சின்ன அதே மாதிரி இப்ப வங்கிகளுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு சிறிய சிறிய கடன்களுக்கு அதற்குன்னு ஒரு தளங்கள்லாம் இருக்கு. P2P என்ற ஒரு தளத்துல ஒரு சிறிய கடன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே பணிகளும் மாறுகின்றன. தொழில்நுட்பம் மாற மாற தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்ன ஆகுது? பல பணிகள் தானியங்கியாக மாறிவிட்டன. காரணம் செயற்கை நுண்ணறிவு. அதுதான் இன்றைக்கு தாரக மந்திரம். செயற்கை நுண்ணறிவு தான் இன்றைக்கு தாரக மந்திரமாக எல்லா நாடுகளும் பின்பற்றி தங்களுடைய பணி சுமையை, பணி நேரத்தை, மனிதர்களின் உழைப்பின் தேவையை குறைத்துக் கொள்கின்றன. அதே போன்று அடுத்த ஒரு காரணத்தை சொன்னோம்னா போட்டி. இந்த போட்டி இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக நமது நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுகின்றன. புதிய புதிய போட்டியாளர்கள் உள்ளே நுழையும் போது புதிய தொழில்நுட்பத்தோடு உள்ளே நுழைகிறார்கள். அப்பொழுது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் மற்ற நிறுவனங்களுக்கு அவர்களை அச்சுறுத்தும் வண்ணம் அதிரடி விலை குறைப்பு புதிய நிறுவனங்கள். சோ ரிலையன்ஸ், ஜியோ அவ்வாறு தான் அந்த கைபேசி சந்தையில் உள்ளே நுழைந்தார்கள். ஒரு ஆண்டு காலத்திற்கு இலவச அழைப்புகள், இலவசமாக அவர்களுடைய டேட்டாவை பயன்படுத்தி கொள்ளலாம், எல்லாமே அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே அடுத்த அவருக்கு தகுந்த மாதிரி ஏர்டெல் ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், மற்ற போட்டியாளர்கள் அவர்களும் தங்களை மாற்றிக்கொண்டு அந்த ரிலையன்ஸ், ஜியோ இன்றைக்கும் சந்தையில அவங்களுக்கு தான் அதிகமான பங்கு இருக்கு. மற்ற நிறுவனங்கள்லாம் அதற்கு பின்னர் தான் வைக்கின்றன. ஏன்னா அவங்க மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ரிலையன்ஸ், ஜியோ கைபேசி சந்தையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். மற்றவர்கள் அந்த மாற்றத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், இலவசமாக வழங்குகிறார்கள், கூடுதல் பேசும் நேரத்தை அளிக்கிறார்கள், கூடுதல் மொபைல் டேட்டா கொடுக்கிறார்கள், விலையை குறைக்கிறார்கள். சோ இது போன்ற போட்டியாளர்கள் வரும் பொழுது இதர நிறுவனங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். எனவே அந்த காலத்துல இருந்த ஆர்குட் அதெல்லாம் இப்ப எல்லாம் Facebook, Google இந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். பழைய தொழில்நுட்பம் எல்லாம் இப்ப இல்ல. சோ தொழில்நுட்பம் மாற 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 நிறுவனங்களும் தங்களை அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய பணியாளர்கள் நல்ல சிறந்த திறன்களோட தொழில்நுட்பத்துல சிறந்தவர்களாக, மேம்பாடு பெற்றவர்களாக, நல்ல வல்லுநர்களாகத்தான் அவர்கள் பணியை அமர்த்தப்படுகிறார்கள். எனவே அவர்கள் அவர்களுடைய திறனுக்கு ஏற்ற நிறுவனத்திற்கு மட்டும்தான் அவர்கள் செல்வார்கள். மற்ற நிறுவனத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுதே பெரும் நிறுவனங்கள், தொழில்நுட்பத்தில் சிறந்து வழங்கும் நிறுவனங்கள் போன்றவருக்கு தான் அவர்கள் வேலை கோரி மனு கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய திறனுக்கு ஏற்ப, புதிய புதிய பணியாளர்களின் திறனுக்கு ஏற்ப நமது நிறுவனங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா பணியாளர்கள் மிக மேம்பட்ட திறன்களோட பொறியியல் கல்லூரிகள் இருந்து அல்லது தொழில்நுட்ப மேம்பாடு அடைந்தவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்ப அந்த பணிகளை உருவாக்க வேண்டும். எனவே அதனாலும் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதே போன்று அரசினரால் வழங்கப்படும் புதிய புதிய விதிமுறைகள், நெறிமுறைகள், சட்டங்கள், பணியாளர் தொடர்பான சட்டங்கள், இயற்கை சூழல் தொடர்பான சட்டங்கள், வரி சட்டங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்தலாம்
என்ற அந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட் குறிப்பிட்ட அளவுக்கு மேல கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயுவை ஆலையிலிருந்து வெளியே விடக்கூடாது. இது போன்ற இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைய ஒழுங்காற்று சட்டங்கள் அதிக அளவுல வரும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நிறுவனங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சோ இந்த மாறுதலுக்காக ஏற்ப அந்த ஒவ்வொரு நிறுவனத்தின் மேலாளர்களும் தங்களுடைய நிறுவனத்தை மாறுதலுக்கு உட்படுத்தி மேம்பாடு அடைய செய்ய வேண்டியது அவர்கள் கடமையாகும். சரி, இப்ப இந்த மாற்றங்கள் எல்லாமே உடனே எல்லாரும் வரவேற்றுவாங்க. ஒரு நிறுவனத்துல ஒரு மாற்றம் வந்தா உடனே அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு இருக்கும். சாதகமான மாற்றமா இருந்தா சரின்னு சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. பாதகமான மாற்றமா இருந்தா அதை எதிர்ப்பார்கள். எதிர்க்கும் மனப்பான்மை வரும். இந்த எதிர்க்கும் மனப்பான்மை 2 வகையில இப்ப என்ன மாதிரியான பாதகங்கள் வரும்? சோ மனிதன் செய்ய வேண்டிய வேலையை எந்திரம் செய்தால் அங்க பணியாளர்களின் தேவை குறையும். அப்ப வேலை நீக்கம் செய்யப்படுவார்கள், ஆள் குறைப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள், அல்லது அவர்களுடைய ஊதியம் குறைக்கப்படலாம், வேலை நேரம் அதிகப்படுத்தப்படலாம், அல்லது ஊதிய உயர்வு மறுக்கப்படலாம். சோ இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் வரும் பொழுது அவர்கள் எதிர்ப்பை பணியாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை 2 வகையில வெளிப்படுத்துவாங்க. ஒன்னது உட்கடையானது, இன்னொன்னு வெளிப்படையானது. வெளிப்படையா என்ன செய்வாங்க? நாங்க வேலை நிறுத்தம் செய்யறோம், எங்களை நீங்க ஆள் குறைப்பு செய்றீங்க, ஊதிய உயர்வா மறுக்கிறீங்க, அதனால நாங்க வெளிப்படையா வேலை நிறுத்தம் செய்யறோம்னு அந்த மாதிரி போவாங்க தொழிற்சங்கங்கள்லாம். இன்னொன்னு உள்கடையானது இருக்கும். அவங்களுக்கே வேலையில ஆர்வம் இல்லாம போயிடும். வேலையிலேயே ஆர்வம் இல்லாம போய் அவங்க அடிக்கடி விடுப்பு எடுக்கிறது, அல்லது வேலைக்கு வராம இருக்கிறது, ஆப்சென்ட் ஆகுறது, இல்ல தாமதமா வர்றது, இல்ல சீக்கிரமா போறது. இதெல்லாம் என்ன வகையில கண்டிப்பாக நிறுவனத்தை பாதிக்கும். கண்டிப்பாக நிறுவனத்தை பாதிக்கும், உற்பத்தி திறனை பாதிக்கும். அந்த உட்கிடையான எதிர்ப்பு என்பது மிக மிக ஆபத்தானது. வெளிப்படையா இருந்தா நம்ம அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கிறது என்ப உத்திகளை நம்ம கையாளலாம். ஆனா உட்கிடையான எதிர்ப்பு என்பது மிக மிக ஆபத்தானது. அவர்களுக்கு என்னதான் செயலூக்கம் கொடுத்தாலும் அவர்கள் பணியை முன்னர் போல சிறப்பாக செய்ய மாட்டார்கள். இந்த நிறுவனத்திலிருந்து இந்த பணியை துறந்து வேறு நிறுவனங்களுக்கு சென்று விடலாமா என்று, அல்லது இந்த நிறுவனத்தை பற்றி தவறான செய்திகளை பேசுவார்கள். இது போன்றதெல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த மாற்றங்களுக்கு எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஒரு நிறுவனத்தின் மேலாளருக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். அவர்களுடைய மனப்பாங்கை, எதிர்க்கும் மனப்பாங்கை மாற்ற வேண்டும். அதை இந்த மாற்றி அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுல அவங்க அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதனாலதான் அது அடுத்த வர்ற பகுதியில எல்லாம் சரி எங்க இருந்தெல்லாம் இந்த எதிர்ப்பு வரும், இந்த எதிர்ப்பு எங்க இருந்தெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொழில்நுட்பம் மாறும் பொழுது கண்டிப்பாக எதிர்ப்பு வரும். இந்தியாவிலேயே அது போன்ற எதிர்ப்புகளை நாம கண்டிருக்கின்றோம். உதாரணமாக வங்கி துறையில், இந்த வங்கி துறையில ஒரு 20-30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எல்லா வங்கிகள்லையும் எல்லா கிளைகள்லையும் அக்கவுண்டன்ட், கணக்காளர் என்று ஒருவர் இருப்பார். அவர்தான் இந்த நிதி கணக்கு, மற்றபடி பேரேடு, ஐந்தொகை, லாப நட்ட கணக்கு, இது எல்லாத்தையும் அவர்தான் பார்த்து கொள்வார். ஒவ்வொரு கிளைக்கும் இந்த கணக்காளர்கள் இருப்பார்கள். இந்த கணினிமயமாக்கப்பட்ட பிறகு அதற்கான மென்பொருள்கள் அறிமுகமான உடனே வங்கிகள் எல்லாமே தங்களுடைய பணிகளை பூரா கணினிமயமாக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் 1980 ஆரம்பத்துல இது மாதிரி நடக்குது. அப்போ ஒவ்வொரு கிளையிலையும் இருக்கக்கூடிய கணக்காளர்களுக்கான தேவையே இல்லாம போச்சு. மற்ற பணியாளர்கள் மற்ற பணிகளுக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள்.
ஆனால் அந்த மாற்றத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை எதிர்த்தார்கள். அதை எதிர்த்தார்கள். கணினி மயமாக்குவதனால் வங்கித்துறை, காப்பீட்டுத் துறை, தொலைத்தொடர்பு துறை, இந்த துறைகளில் எல்லாம் ஆட்குறைப்பு ஏற்படுகிறது. அவர்கள் பணியாளர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். 1900 அதனால தொழில் சங்கங்கள் 1984வது ஆண்ட கணினி மயமாக்குதலை எதிர்ப்பதற்கான ஆண்டாக அறிவித்தார்கள். கணினி மயமாக்குதலை எதிர்ப்பு கிட்டத்தட்ட 16, 23, 39 காலம் ஆயிடுச்சு. இது அந்த அந்த சூழல்ல வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு தொழிற்சங்கங்கள் வங்கித்துறையில எல்லாமே போராடினார்கள் என்பதெல்லாம் தெரியும். ஆனா மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் என்பது அன்றாட நிகழ்வு. மாற்றத்தை நாம் கொண்டு வரவில்லை என்றாலும் மாற்றங்கள் வரும் பொழுது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றியாளர்களுக்கு அழகு. மிகப்பெரிய அறிஞர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். நாம் மாற்றத்தை எதிர்ப்பதை விட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே வங்கித்துறையில வங்கியோட கிளைகளே இனி தேவை இருக்காதுங்கிற நிலைமையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே இணைய வழியில பணம் அனுப்புறது இணைய வழியில, மின் கட்டணம் செலுத்துவது இணைய வழியில, எல்லாமே இணைய வழியா போயிடுச்சு. அப்ப வங்கிகளுக்கு நேரடியா போகக்கூடிய அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வழக்கங்கள்லாம் அவ்வளவு சுலபமா அளிக்க முடியாது. பழைய ஆட்கள் 70, 60, 70 வயதை தாண்டியவர்கள்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வங்கிக்கு தான் சென்று பணம் எடுக்க விரும்புவார்கள். என்னதான் நமக்கு ஏடிஎம் போன்ற வசதிகள்லாம் வந்தாலும் கூட அந்த பழைய வழக்கம், வங்கிக்கு நேரடியா சென்று நம்ம பணத்தை எடுத்து பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும். ஏடிஎம் இணைய வழியில நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கு, பணம் திருடு போகும் ஆபத்து இருக்கு என்றெல்லாம் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இருந்தாலும் அந்த மாற்றத்தையும் முதிய தலைமுறையும் ஏற்றுக்கொண்டது. சரி, இன்னொரு வகையில பார்ப்போம். இப்ப நம்ம மாற்றத்துக்கான எதிர்ப்பு எங்கெங்க இருந்தெல்லாம் தோன்றுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அதிகார வட்டத்துல மாற்றம் ஏற்படுது. இதற்கும் வங்கித்துறையை தான் நான் ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ஒவ்வொரு வங்கி கிளையிலையும் கடன் வழங்கும் துறை என்று ஒரு தனி துறை. சோ வாடிக்கையாளர்கள் கடன் கோரி விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்தை ஆய்வு செய்து கடன் கோருபவர்களுடைய நிறுவனம், அவருடைய பின்புலங்கள், அவருக்கு எந்த வகையான சொத்துக்கள் இருக்கு, சரியாக கடனுடைய வட்டியை கட்டுவாரா, அதனுடைய அசல் தொகையை கட்டுவாரா, அந்த கடன் தொகையை திரும்ப பெறுவதில் ஏதேனும் இடர்பாடு இருக்கா, இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து பின்னர் தான் அந்த கடன் வழங்கலாம் என்று அவர்கள் ஒப்பளிப்பு செய்வார்கள். சோ இந்த கடன் துறை வங்கிகள்ல அவர்களே முடிவெடுப்பார்கள். அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான துறையா தான் இந்த கடன் துறை விளங்கி வந்தது. பின்னர் காலம் செல்ல 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 வசூலிக்கப்படாத கடன்கள் அதிகமாச்சு. பெரிய பேரளவு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நீண்ட கால கடன்களை வசூலிக்க முடியல. சோ இந்த வசூலிக்க இயலாத கடன்கள் தான் இடர்பாடு என்று சொல்லப்படக்கூடிய ரிஸ்க். பின்னர் தான் வங்கிகள்ல இடர்பாடு மேலாண்மை துறை அப்படின்னு அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. கடன் வழங்கும் துறை தனி கிரெடிட் டிபார்ட்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இடர்பாடு மேலாண்மை துறைன்னு ஒண்ணு தனியா வச்சுட்டாங்க. அவங்கதான் இதுல என்னென்ன இடர்பாடு இருக்கு, சோ ஒருவர் கடன் கோரி மனு செய்தால் அதனை கடன் வழங்கும் துறை பெற்று இந்த இடர்பாடு மேலாண்மை துறைக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள்தான் இந்த கடனை வழங்குவதில் உள்ள இடர்பாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து வழங்கலாமா வழங்கக்கூடாதா என்ற முடிவினை கடன் வழங்கும் துறைக்கு அளிப்பார்கள். பின்னர் தான் கடன் வழங்கப்படும். சோ முக்கியமான இந்த முடிவெடுக்கக்கூடியதை பிரித்து கடன் இடர்பாடு மேலாண்மை துறை என்று அமைத்தவுடன் இந்த கடன் வழங்கும் துறைக்கு அவர்களுடைய அதிகாரம் எல்லாம் இழந்து விட்டோமே என்று
மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளானார்கள். ஆனால் இதை தவிர வங்கிகளுக்கு வேற வழி இல்லை. இடர்பாடுகள் என்னென்ன என்பதை இனம் கண்டு அது அவர்களுக்கு கடன் மறுக்கப்பட வேண்டும் என்பதில் வங்கிகள், ஏன்னா வங்கிகள்கிட்ட இருக்கிறது பொதுமக்களோட பணம், அது பாதுகாப்பா இருக்கணும். அதனாலதான் அதற்கு இந்த மாதிரியான துறைகள்லாம் தேவை என்று இந்த இடர்பாடு மேலாண்மை துறையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். சோ இந்த மாற்றத்தை கடன் வழங்கும் துறையால் சரியான முறையில் சரியான புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் மிக்க மன வருத்தத்தோடு அவர்கள் பணிபுரிந்தார்கள். அப்புறம் காலம்தான் அதை மாற்ற வேண்டும். சரி, இந்த மாற்றத்தை எவ்வாறு நிர்வாகம் செய்வது, மேலாண்மை செய்வது? சோ இதான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். இதை எப்படி அதை நிர்வாகம் செய்வது? ஏன்னா எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்பை சமாளிக்கணும், அவங்க எதிர்க்கும் மனப்பாங்கை மாற்றணும். அப்ப இதற்கு என்னென்னலாம் தேவை என்று பார்த்தவனால், வெளிப்படையான தகவல் தொடர்பு வேணும். ஒரு நிறுவனத்துல மேல்மட்டம், இடைமட்டம், கடைமட்டம் எல்லா வகையிலையும் பணியாளர்கள் இருக்காங்க. மேல் மட்டத்துல இயக்குனர் குழு இருக்கு. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பல துறைகள் இருக்கு. உற்பத்தி துறை, நிதித்துறை, சரக்கு கொள்முதல் துறை, விற்பனை துறை, தர கட்டுப்பாட்டு துறை, இவ்வாறு பல துறைகள்லாம் இருக்கு. அப்ப இவங்க பணியாளர்கள் அங்கங்க இருக்காங்க. சோ இவங்க எல்லாமே ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஆர்வலர்கள். இந்த நிறுவனம் நல்லா இருந்தா அவர்களும் நன்றாக இருப்பார்கள். அதனால இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது வெளிப்படையா அவர்களை எல்லாரையும் கூட்டி வச்சு பேசணும். ஓப்பன் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியணும். வெளிப்படை தன்மையோட இருக்கு, அதுல எதுவும் மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த மாற்றம் வருது என்பதை அனைத்து ஆர்வலர்களுக்கும் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மேலாண்மையை சந்தேகப்படுவார்கள், தேவையற்ற வதந்திகளை பரப்புவார்கள், மாற்றத்தை வரவிடாமல் செய்வார்கள். எனவே இந்த வெளிப்படைத்தன்மை வேணும், ஒரு நியாய உணர்வு வேணும். நிர்வாகத்திற்கு ஒரு நியாய உணர்வு வேணும். அதனால இப்ப ஆர்வலர்களையும் அனைத்து ஆர்வலர்களையுமே அவங்க கலந்து, இப்போ ஒவ்வொரு பணியாளரும் என்ன நினைப்பாங்க, நான் இந்த நிறுவனத்துல ஒரு முக்கியமானவன், நான் என்னுடைய சேவை இந்த நிறுவனத்திற்கு தேவை, நான் மிகவும் பயனுள்ளவன், நான் இந்த நிறுவனத்துக்கு வெற்றியை கொண்டு வருவேன், என்னால் இந்த நிறுவனத்திற்கு பெருமை, என்னால் இந்த நிறுவனத்திற்கு மரியாதை, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க பணிபுரியணும். அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்கணும். அதை தவிர நான் ஒரு முக்கியமான ஆளு இல்ல, நான் இல்லையனாலும் இந்த நிறுவனம் நல்லா நடக்கும், நான் ஒரு முகம் தெரியாத மனிதன், என்னால இந்த நிறுவனத்திற்கு எந்த பயனும் இல்லை, எந்த மாதிரியான எண்ணமெல்லாம் எந்த பணியாளர்களுக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் அவர்கள் முக்கியமானவர்கள் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கணும். அதனாலதான் எல்லா ஆர்வலர்களையும் முடிவெடுப்பதில் பங்கேற்க செய்ய வேண்டும். மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடியே அவர்களையும் முடிவெடுப்பதில் பங்கேற்பு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இப்ப பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களை ஆற்றுப்படுத்தலாம், அவங்களுக்கு சரியான பயிற்சி அளிக்கலாம், பாதிப்பு உள்ளானவங்களுக்கு ஒரு செயல் ஊக்கம் கொடுக்கலாம். அந்த மாதிரியான அவங்களுடைய எப்படியாவது இந்த எதிர்க்கும் மனப்பான்மைய அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். மேலாண்மையில் அதுதான் முக்கியம். அந்த எதிர்க்கும் மனப்பாங்கை மாற்ற வேண்டும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அவர்களுடைய மனதை மாற்ற வேண்டும். அதுதான் இந்த எதிர்ப்பை மேலாண்மை செய்வது என்பது அர்த்தம். அப்ப அதனால அவங்களுக்குரிய பயிற்சி மேலாளர், அதாவது அவங்களுக்கு இந்த மாற்றம் செஞ்சாதான், இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் நாம் நிறுவனமே தப்பி பிழைக்கும், நீங்கள் நிறுவனத்தை நம்பி இருக்க நீங்களும் பிழைப்பீர்கள், தப்புவீர்கள், இந்த மாற்றத்தை கொண்டு வரவிட்டால் நிறுவனம் அழிந்துவிடும், இதில் பணியாற்றுபவர்களுக்கும் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இந்த மாதிரி அந்த எண்ணத்தை, மாற்றம் ஏன் தேவை, இது இல்லாவிடில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்ற நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு அவர்களுக்கு உரிய முறையில அவர்களை பயிற்றுவிக்கணும். அதே மாதிரி இன்னும் சில நிர்வாகங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாற்றம் வர்றதே சொல்ல மாட்டாங்க, தப்பான முக்கியமான தகவல்கள் சொல்ல மாட்டாங்க, தேவையில்லாத தகவல்களை சொல்லுவாங்க, சில நேரம் மிரட்டுவாங்க, இதெல்லாம் மாற்றம், இந்த வேலை செய்யணும் செய்ய, இல்லாட்டி போ. இந்த மாதிரி முரட்டுத்தனமான முறையிலையும் கையாளுவாங்க.
அதெல்லாம் வந்து ஒரு நேர்மறையான முறைகள் அல்ல. அதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். சில சிறிய நிறுவனங்கள்ல வேணா அது சரியா இருக்கும். 50 பேருக்குள்ள பணிபுரியிறாங்க. அவங்கள மிரட்டி, அ இந்த மாற்றம் வரும், வரத்தான் செய்யும். 10 பேருக்கு வேலை இல்ல. இல்ல 20 பேருக்கு சம்பளம் இன்னும் 2 வருஷத்துக்கு கூடுதல் கிடையாது. இது மாரியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த மிரட்டலுக்கு ஒண்ணு இருந்து இதை ஏற்றுக்கொண்டால் என்னிடம் நீ பணி செய். இல்லாவிட்டால் வெளிச் செல். அந்த மாரியே அவங்க சொல்லுவாங்க. சோ, அத மாரி நம்ம அந்த மாதிரியான மேலாண்மை செய்வது எதிர்மறையான விளைவுகளை தான் தோற்றுவிக்கும். இவரு லூவின் என்ற வல்லுனர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாற்றத்தை மேலாண்மை செய்வதற்கு 3 படிநிலைகளை சொல்றாரு. முதல்ல வந்து உரையா நிலையில் வைத்திருங்க. அப்படின்னா என்ன? உரையா நிலையில் அவங்கள வைத்திருக்கணும்னா, அவங்க வந்து பணியாளர்கள், அவர்களுடைய மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், அவர்களுடைய நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள், அவருடைய விருப்பங்கள், தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாமே தற்சமயம் அமைப்பின் சூழலுக்கு உகந்தது அல்ல என்ற எண்ணத்தை அவர்களிடம் விதைக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்புகள், அவர்களது நம்பிக்கைகள், அவர்களுடைய மதிப்பீடுகள், அவர்களுடைய விருப்பங்கள். ஏனென்றால் அமைப்பின் விருப்பங்களும் அவர்களின் விருப்பங்களும் ஒரே மாதிரியாக இருந்தால்தான் அங்க பணியில வந்து ஒரு சமநிலை ஏற்படும். இப்ப இவங்க விருப்பம் வேறையா இருக்கு, அமைப்பின் விருப்பம் வேறையா இருந்தா அவங்களுக்கு முதல்ல என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தணும், அவங்கள உரையா நிலையில வச்சிருக்கணும் அப்படின்னா, எனவே நமது விருப்பங்கள், நமது நம்பிக்கைகள் தற்சமயம் அமைப்பு இருக்க சூழலில் பொருந்தாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மாற்றங்களை கொண்டு வரணும். அப்படி மாற்றங்களை கொண்டு வரும்போது அவங்க மனப்பாங்குல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஓஹோ, இந்த மாற்றங்கள் வந்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு நீண்ட கால ஒரு தொலைநோக்கு பார்வையோட மேலாண்மை இத மாற்றங்களை செய்யறாங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மனப்பாங்கில் மாற்றம் ஏற்பட்டு 3வது நிலையில ஏற்கனவே அவங்க ரீஃப்ரீஸ் மறுபடியும் அவங்க ஒரே வச்சிடலாம். ஏற்கனவே எப்படி அவங்க பணிபுரிந்தாங்களோ அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்ட பின்னரும் அவர்கள் பணிபுரியத்தக்க வகையில மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார். இந்த 3 படிநிலைகளை பயன்படுத்தலாம். அடுத்து கோட்டர் வந்து ஒரு 8 படிநிலைகளை கொண்டு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது, ஒரு நிறுவனத்துல எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு 8 நிலைகளை சொல்றாரு. இது வந்து மிக அவசரம், இது வந்து இந்த மாற்றம் மிக மிக அவசியம், இல்லைன்னா நம்ம போட்டியை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரம் அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்களுக்கு எல்லாருக்கும் உணர்த்தணும். பின்னர் அனைத்து ஆர்வலரிடமும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து ஒரே அணியாக செயல்பட வேணும். அப்புறம் புதிய தொலைநோக்கு பார்வையை உண்டாக்க வேண்டும். அந்த தொலைநோக்கு பார்வையை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும். அப்போ அவர்கள் அதை செயலாக்கம் செய்வதற்கு புதிய தொலைநோக்கு பார்வை, புதிய குறிக்கோள்களை எட்டுவதற்காக அவர்களுக்கு உரிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும், திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும், குறுகிய கால வெற்றிகளை கணக்கில் எடுக்க வேண்டும், மேம்பாடுகளை ஒன்றிணைக்க வேண்டும், மாற்றங்களை வலியுறுத்த வேண்டும். சோ இந்த மாற்றங்களை செய்வதற்கு அடிநாதமாக விளங்குவது நாணயமும் உண்மையும் தான். மேலாண்மையில் இருப்பவர்கள் நாணயமாக நடந்து கொண்டு பணியாளர்களை நம்பிக்கைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டால் இந்த மாற்றங்களை கொண்டு வருவது மிக மிக எளிதாக இருக்கும். இப்ப இதனுடைய தொடர்ச்சியா நம்ம அலகு 14ல ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாற்றம்னு பார்த்தோம். இப்போ அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அமைப்பும் மாறிக்கணும், அமைப்பும் மேம்பாடு அடையணும். இப்ப வெறும் பணியாளர்கள் மாத்திரம் அந்த மாற்றத்துக்கு இல்லை, அமைப்பு முறையிலேயே நீங்க மாற்றம் கொண்டு வரணும், மேம்பாடு அடைய செய்யணும். சோ மாற்றத்துக்கு ஏற்ப அமைப்பையும் மாற்றணும், அமைப்பையும் மேம்பாடு அடைய செய்யணும். அப்ப இந்த அமைப்பின்
மாற்றம். ஏன்னா இன்னைக்கு இன்றைய சூழல்ல பார்த்தீங்கன்னா, அ பெரும்பாலான பெரிய அளவு நிறுவனங்கள்லாம் தங்களுடைய அளவை குறைத்துக் கொள்கிறார்கள். போட்டி அதிகமா இருக்கும் பொழுது அளவை குறைத்துக் கொள்கிறார். அகலக்கால் வைப்பதை விரும்புவதில்லை. அல்லது ப ஒரு துறையிலிருந்து அடுத்த துறை வேறு வகையான பொருட்களை தயாரிப்போமா என்று யோசிக்கிறார்கள். இன்றைக்கு அறிவுசார் சொத்து, தகவல் தொழில்நுட்பம் மிக மிக அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாரி இந்திய நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து போட்டிய சந்திக்க வேண்டியது இருக்கு. தொழில்நுட்பத்து ரீதியா புதிய புதிய கண்டுபிடிப்புகள், முழுமையான தரக்கட்டுப்பாடு. ஸோ இந்த மாதிரியான சவால்கள்லாம் வரும்போது, அப்போ என்ன ஆகும்? அந்த அமைப்புகள், இந்த மாரி இதெல்லாம் புதிய சவால்கள். இது அமைப்புக்குரிய சவால்கள். இந்த நேரத்துல என்ன வேணும்? புதிய விதிமுறைகள் வேணும். புதிய எல்லைகள். அவர்கள் செல்ல வேண்டிய தூரம், புதிய எல்லைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், தங்களை இயக்கிக் கொள்ள வேண்டிய விதம், அமைப்பு எவ்வாறு தன்னை இயக்கிக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாத்தையுமே அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால இந்த மாதிரி மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி மேலாளர்கள் தங்கள் அமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் இந்த அமைப்பின் நடத்தை என்ற ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைப்பை மாற்ற முடியும். அமைப்பை மேம்பாடு செய்ய முடியும். அதனால இந்த அடிப்படையில தான் இந்த பாடம் 14ல நம்ம இப்போ அமைப்பின் மாற்றமும் மேம்பாடும் என்றால் என்ன? அமைப்பின் மாற்றமும் மேம்பாடு என்றால் என்ன? பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சார் அமைப்பின் மாற்றம்? இந்த அமைப்பில் மாற்றம்ங்கிறது ஒரு தனி ஒரு கருத்து இல்ல. இது பல வகையான பாடங்களை எடுத்துக்குது. உளவியல் ரீதியா எடுத்துக்குது, சமுதாயவியல் ரீதியா இருக்கு, அரசியல் விஞ்ஞானம், பொருளியல், மேலாண்மையியல், எல்லா பாடங்களும் எல்லா புலங்களும் பல்வேறு வகைப்பட்ட புலங்களில் இருந்து எடுத்துக்கொண்டுதான் இந்த கருத்துரு அமைப்பின் மாற்றம் என்பது அமைக்கப்படுகிறது. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அமைப்புல இருக்க நடைமுறைகளை மாத்துங்க, உத்திகளை மாத்துங்க, செயல்பாடுகளை மாத்துங்க, செயல்முறைகளை மாத்துங்க, தொழில்நுட்பங்களை மாத்துங்க, அமைப்பில் விளங்கும் கலாச்சாரத்தை மாத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அமைப்பில் மாற்றம் என்பது இதுதான். செயல்பாடுகளை மாத்தணும், உத்திகளை மாத்தணும், செயல்முறைகளை மாத்தணும், தொழில்நுட்பங்களை மாத்தணும், கலாச்சாரங்களை மாத்தணும். அதனால இதை நம்ம அமைப்பின் மாற்றம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய அமைப்பின் உறவு முறைகள், அதே போன்ற பணியாளர்களின் பங்கு, இது எல்லாமே மாறும். முழுசா மாத்தணும், முழுமையா மாத்தணும். சில நிறுவனங்கள்ல பகுதியா மாத்துவாங்க. அதனால இந்த மாற்றங்கள் என்பது தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கு மட்டும்தான், நிறுவனங்களுக்கும் கூட. எனவேதான் இந்த மாற்றங்கள் என்பது அமைப்பில் மாற்றம் என்பது முக்கியமான 3 சிறப்பு கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு பகுதியில் அமைப்பின் ஒரு பகுதியில் மாற்றம், உற்பத்தி துறையில் மாற்றம் அல்லது வளங்கள் துறையில் மட்டும் மாற்றம். இந்த மாதிரி 2 துறைகள்ல மட்டும் மாற்றம் பண்ணிட்டோம். உதாரணமா 2 துறையில கணினிமயமாக்குறோம். அப்போ அந்த அமைப்புல இருக்கக்கூடிய சமநிலையில மாறுதல் ஏற்படும். அதே மாதிரி ஒட்டுமொத்தமா நீங்க மாற்றம் பண்ணீங்கன்னா அது எல்லா பகுதியையுமே பாதிக்கும். சோ மாற்றம் என்பது தொடர்ச்சியானது, அன்றாடம் நிகழக்கூடியது. எனவே இந்த அமைப்பின் மாற்றம் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே சில அகக்காரணிகளும் இருக்கு, புறக்காரணிகள் இருக்கு. வெளியில இருந்து என்னென்ன காரணமெல்லாம் இருக்கு. சோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொழில்நுட்பத்துல ஏற்படக்கூடிய மாற்றம், சந்தையில ஏற்கக்கூடிய மாற்றம், சமுதாயம், அரசியல் மாற்றம். தொழில்நுட்ப மாற்றங்கள்லாம் நமக்கு தெரியும். அன்றாட மாறக்கூடிய தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப அறிவு, அன்றாட மாற்றங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய உற்பத்தி முறைகள், பலவிதமான புதிய புதிய பொருட்கள், இது எல்லாமே தொழில்நுட்பத்துல ஏற்பட்ட மேம்பாட்டினால ஏற்படுது.
சோ அதற்கு தகுந்தாற்போல் நிறுவனம் அமைப்பும் மாற வேண்டும். புதிய அடுத்து சந்தையில பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க வாடிக்கையாளர்களை திருப்தி பண்ணணும். அதனால அங்க நம்மளுடைய இலக்குகளை மாற்ற வேண்டும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். தொழிற்சங்கங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு தகுந்த மாறும் நம்ம நமது உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே மாரி அரசாங்கம். அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாரி சமுதாயத்துல சில மாற்றங்கள் வரும். எல்லா மாற்றங்களுக்கும் ஏற்ப நிறுவனங்கள் தம்மை தாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறுவன அமைப்பும் மாற வேண்டும். நிறுவன அமைப்பும் மாற்ற வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் மட்டும் மாற்றத்திற்கு ஆட்படுத்தக்கூடாது. நிறுவனத்தின் அமைப்பும் மாற வேண்டும். உதாரணமா பாத்தீங்கன்னா, அடுத்து சார் உள்ள காரணிகள் இருக்கா? அமைப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்களே, புறக்காரணிகளை கூறினீர்கள். அகக்காரணிகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, ஆஹ், நிர்வாக மேலாண்மையினரை பாத்தீங்கன்னா, உயர்நிலை, இடைநிலை, கீழ்நிலை 3 நிலைகள். இப்ப மேல இயக்குனர் குழு. இயக்குனர் குழுல இருந்து ஒரு எம்டி இல்லையா? செயலாக்க இயக்குனர், செயல் இயக்குனர் அவர் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்ப அவர் என்ன செய்வாரு? அவர் புதிய புதிய கருத்துக்களோட வருவார். அவர் ஒரு இளைஞர். புதிய கருத்துக்கள் இதோட அவர் வரும்பொழுது, அப்ப அவர் பார்க்கிறாரு. இங்க இருக்கக்கூடியதெல்லாம் இப்ப பழைய பழைய சித்தாந்தங்கள் தான் இருக்கு. பழைய பாணியில சோ மேலாண்மை யார் கையில உயர்மட்ட மேலாண்மை இருக்கோ, அங்கு மாற்றங்கள் ஏற்பட்டால், அது அந்த நிறுவனத்தின் அமைப்பையும் மாற்றி அமைக்கும். ஆனா எனவே நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால், அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் களையப்பட வேண்டும். இன்னைக்கு போட்டி மிகுந்த உலகத்துல அவங்க நீண்டு நிலைத்து இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள குறைகளை களைய வேண்டும். ஒரே சீரற்ற கொள்கைகள் இருக்கு. தகவல் தொடர்புல இடையூறு இருக்கு. அதிகார பிரிவில் குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க மாத்தி அமைக்கணும். அதைத்தான் நம்ம சொல்றோம் அமைப்பில் மாற்றங்கள். இதெல்லாம் நீங்க மாத்தணும். மாத்தினா மட்டும்தான் போட்டியை நீங்க சந்திக்க இயலும். அதே போன்று வேறு சில காரணிகள், பணியாளர்கள் அவர்கள் வந்து முடிவெடுப்பதில் பங்கேற்கணும்னு விரும்புறாங்க. முடிவெடுப்பதில் பங்கேற்பு, முடிவெடுப்ப என்பது உயர்மட்ட மேலாண்மை குழு மட்டுமல்ல, அனைவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் அந்த நிறுவனத்திற்கு மிக நல்ல வளர்ச்சி கிட்டும் என்பது இப்ப பல காலமா சமீப காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் சித்தாந்தமும் ஆகும். அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க பணியாளர்கள், முடிவெடுப்பதில் எங்களுக்கும் வெளிப்படைத்தன்மையோட ஒரு பங்கு வழங்குங்க. அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை கூட்டுங்க. பணிச்சூழலையும் மேம்பாடு செய்யுங்க. சரியான வசதிகள், கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள், ஓய்வு, இது போன்ற பாதுகாப்பு, எங்களுடைய ஆரோக்கியம் இல்லையா, நல்ல வெளிச்சமான சூழல், இது போன்ற இப்ப நிறைய கருவிகள்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அலுவலகத்துல பொறுத்துங்க. நல்ல பணிச்சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இதெல்லாம் கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா அமைப்புல மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் இந்த மாற்றங்கள் அமைப்புல மாற்றம் ஏற்படுறதுக்கு பல காரணம் இருக்கு. பணியாளர்களுடைய தன்மை, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அதே மாதிரி போட்டியாளர் பொருளாதார ரீதியா நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ச்சிகள், விலைவாசி உயர்வு, வட்டி உயர்வு, இதெல்லாம் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய அதிர்ச்சிகள், போட்டி, சமுதாயத்தின் போக்கு, உலக ரீதியா இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இது எல்லாமே இப்ப இந்த மாற்றங்கள், அமைப்பில் மாற்றங்கள்லாம் யாரெல்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தோம் அப்படின்னா, கிளாட் மொர்டிக் அண்ட் சூசர் அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மேலாளரும் 4 வகையான மாற்றங்களை அவங்களுடைய மனிதவள மேலாண்மை துறையில கொண்டு வரணும். அதாவது அமைப்பில் மாற்றத்தை இந்த மேலாளர் கொண்டு வரணும். அவங்க வந்து அதோடைய அந்த மனிதவளத்துறையும் சேர்த்துக்கணும். நம்மளுடைய அங்க பணியாளர்களே
புத்தம் புது கருத்துக்களை கூறுவார்கள். புதிய ஆலோசனைகள் பணியாளர்களிடமிருந்தே பெறலாம். அதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும் மேலாளர். அவருக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னா, அதற்குரிய ஒரு அதற்குரிய மரியாதையுடன் அந்த கருத்தை ஏற்று, அவர்கள் ஆலோசித்து, அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலை அவர்களுக்கு வேண்டும். அவர்கள் என்ன சொல்வது? நமக்கு கீழ்நிலையில் உள்ள பணியாளர்கள் சொல்வதை நாம என்ன கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதே மாதிரி மேலாளர்கள். மேலாளர்களும் அவங்க ஒரு உட்பிரிவு. ஒரு அமைப்புல ஒரு உட்பிரிவு மேலாளர்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மேலாளர் இருப்பார். உற்பத்தி துறை, கொள்முதல் துறை, விற்பனை துறை, நிதித்துறை, வழங்கல் துறை, எல்லாத்துக்கும் ஒரு மேலாளர் இருப்பார். அவரே இப்ப இந்த அமைப்புல என்ன மாற்றங்கள்லாம் மாத்தலாம், பண்ணலாம் என்பதை அவர் சொல்வார். அதே உயர்மட்ட மேலாண்மை குழு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாங்கு அவர்களிடம் இருக்க வேண்டும். சில நேரம் மேல் மட்டத்திலிருந்தே வரும். பல நேரங்கள்ல மேல் மட்டத்திலிருந்து வரும். அவங்க என்ன முடிவுகள்லாம் எடுப்பாங்க? அதாவது பணியிட மாற்றம், பணி உயர்வு, இதுக்குரிய என்னென்ன ஏற்கனவே என்ன முறை இருக்கு, அந்த முறையை மாற்றலாமா? என்ன பணியிடத்துல என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, அல்லது என்ன பணி நேரம் என்ன, அதனை மாற்றி அமைக்கலாமா? அதே மாதிரி அவங்க அறிக்கைகள் அனுப்பணும். கீழ்நிலை பணியாளர்கள் மேல்நிலை உயர்மட்ட மேலாண்மையருக்கு அறிக்கைகள் காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனுப்பணும். அந்த பழைய முறையே நீடிக்கலாமா? முன்ன மாதிரி நீங்க ஒரு தாள் எடுத்து அதுல 10 பக்கம் அறிக்கை, 8 பக்கம் அறிக்கை எல்லாம் நீங்க அனுப்ப வேண்டாம். அன்றாடமே நீங்க இணைய வழியாக இன்னைக்கு அறிக்கைகளை அனுப்பலாம். அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு கணினி வழங்கப்பட்டால் அந்த துறையில இருந்து அன்றாடம் உங்களுக்கு அறிக்கை வந்துடும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை என்ற முறையில எல்லாம் தேவையில்லை. சோ உடனே மேலாண்மையினர் அறிந்து கொள்ளலாம் அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது. அதே மாதிரி மனிதர்களால் செய்யப்பட்டதை கருவிகளின் மூலம் செய்யலாம். அதே மாதிரி புதிய அவர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் புதிய முறைகளை புகுத்தலாம். இது மாதிரி எல்லாம் உயர்மட்ட குழுவினர் முடிவு செய்யலாம். இந்த மாற்றங்கள் சூழல் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம சூழல் தான். இயற்கை சூழல், நம்ம சமுதாயம், இதெல்லாம் நம்ம கொடுக்கும். புதிய சட்டங்கள், அரசு இயற்றக்கூடிய புதிய சட்டங்கள், விதிமுறைகள், கொள்கை முடிவுகள், தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட மேம்பாடுகள், அதே மாதிரி இயற்கை சூழ்நிலை, போட்டியாளர்கள், அதே மாதிரி நமக்கு இருக்க வளங்களின் பற்றாக்குறை, மதிப்பீடுகள், நமது எண்ணங்கள், இது எல்லாமே இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. சோ அதனால இந்த இதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு சார் மாற்றங்கள், அமைப்பின் மாற்றங்கள்ல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அமைப்பு மாறலாம், இல்ல சில துறைகளுக்கு மட்டும் மாறலாம். அதான் உள் அமைப்பு ஒட்டுமொத்த அமைப்பிலே மாற்றம் கொண்டு வரலாம், அல்லது ஒவ்வொரு துறையா சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஒட்டுமொத்த மாற்றம் கொண்டு வரலாம், அல்ல சில இடங்கள்ல கூடுதல். உதாரணமா நிதித்துறையில கொஞ்சம் மாறுதல் பண்ணலாம். இப்ப கணினி மயமாக்குறதுல ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிப்பாங்க. கணக்கு துறை, நிதித்துறையில இருந்து ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். சில இடங்கள்ல பெரிய நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமா மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க. அதனால அப்படி அந்த அமைப்பை மாற்றும் போது அது ஒரு தீர்வாகவும் இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையணும் நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள், அல்லது உங்களுடைய அமைப்பை மேம்பாடு அடைய செய்வதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த மாற்றங்களை திடீர்னு அவசியம் ஏற்பட்டா செய்யறதுதான் திட்டமிடப்படாத மாற்றங்கள், திட்டமிடப்பட்ட மாற்றங்கள். பல மாற்றங்களை திட்டமிட்டு செய்வாங்க. சில மாற்றங்கள்லாம் திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமா செய்ய வேண்டிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். எனவே இப்போ இந்த அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அங்க இருக்க பணியாளர்கள் எந்த விதமான எதிர்வினையை தருவார்கள்? அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அமைப்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் எந்த வகையில் அவர்களிடமிருந்து எதிர்வினையை எதிர்பார்க்கலாம்? சோ இது பணியாளர்கள் எல்லாருடைய மனப்பாங்கினை பொறுத்த விஷயம், செய்தி. அதனால நீங்க அமைப்பு மாறும் பொழுது மேலாளர்களும் பணியாளர்களும்
அதற்கு எதிர்வினையை தருவார்கள். அப்ப அத வந்து நம்ம 3 வகையா எடுத்துக்கலாம். எதிர்ப்பார்கள். எப்போ? அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்றால், அல்லது அவர்களுக்கு பாதகமாக இருந்தால், பணியாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் எதிர்ப்பார்கள். 2வது வகை, நமக்கு என்ன என்று இருப்பார்கள். எந்த மாற்றத்தை பத்தி அவங்க நேர்மறையாவும் எடுத்துக்க மாட்டாங்க, எதிர்மறையாவும் எடுத்துப்பாங்க. அத பத்தி கருதவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தில இருப்பாங்க. அடுத்து 3வது வகை, அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாற்றம் அவர்களுக்கு சாதகமா இருந்தா ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி இன்னும் நமக்கு சாதகமான மாற்றங்கள் வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். அதனால இந்த மாற்றத்திற்கு எதிர்ப்பு, அமைப்புல மாற்றம் பண்ணினாலும் பணியாளர்கள் எதிர்ப்பாங்க. அதனால அந்த மாதிரி அமைப்பிலேயே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது, மேலாளர்கள் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்? பணியாளர்கள் பணியை துறப்பார்கள். அடிக்கடி பணிக்கு வரமாட்டார்கள். பணி மாறுதல் கோருவார்கள். உற்பத்தி திறன் குறையும். உற்பத்தி திறன் குறையும். எனவே இதெல்லாம் அச்சுறுத்தும் விஷயங்கள். அதனால இதையெல்லாம் முறையாக கையாளணும். அப்ப கோட்டர் வந்து என்ன முறையெல்லாம் சொல்றாரு? சேஞ்ச் ஏஜென்ட்ஸ், அதாவது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நபர்கள், மேலாளர்கள், மேலாண்மையர், அவங்க என்ன செய்யணும்? இந்த எதிர்ப்பை குறைக்கணும். அவங்களுக்கு உரிய பயிற்சிகள், செய்தி தொடர்பு, இது மூலமா அந்த மாற்றங்களை, அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல சில பதவிகளே இல்லாம போகும். சில புதிய பதவிகள் வரும். புதிய துறைகள் வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய துறைகள் ஒருங்கிணைக்கப்படும். இது போன்ற மாற்றங்கள் எல்லாம் வரும். அப்போ இந்த பணியாளர்கள் எதிர்க்கத்தான் செய்யும்போது அவங்களுக்கு உரிய தகவல்களை முறைப்படி சொல்லணும். முடிவெடுப்பதில் எதிர்ப்பை குறைக்கணும்னா என்ன செய்யணும்? எதிர்ப்பு குறைச்சி அவங்க அர்ப்பணிப்போட அவங்க என்ன தரமான பணியாற்றுவதற்கு அவங்களையும் கலந்து ஆலோசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்கள ஆற்றுப்படுத்தணும். அவங்களுக்கு வழிமுறைகளை சொல்லணும். பயிற்சி கொடுக்கணும். அவங்க பயத்தை போக்கணும். அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களோட ஒப்பந்தத்துல இறங்கலாம். அதே மாதிரி எதிர்மறையா செய்யக்கூடாது. நியாயமற்ற முறையில சில நிர்வாகங்கள் இறங்குவாங்க. பயமுறுத்துதல், உண்மைகளை மறைத்தல், பாதி சொல்லுதல், மற்றவற்றை சொல்லாமல் விடுதல், இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்வாங்க. அதனால இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. இங்கேயும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த லீவின்ஸ் 3 மடங்கு இதை வந்து என்னென்ன மாதிரி அமைப்பில் மாற்றத்தை அணுகுமுறைன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி என்னென்ன செய்யலாம்? 3 படிநிலைகள் கொண்ட லீவின் மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோமோ. முதல்ல பாடத்தை உரையாத நிலையில் வைத்திருந்தல், பின்னர் மாற்றத்தை கொண்டு வருதல், தின்னல் உரை நிறைக்கு. அவங்களுடைய மனப்பாங்கை மாற்றுதலில் 3 நிலைகள். அல்லது ஒரு வினா தொகுப்பை பணியாளர்கள் கொடுத்து அதுல பல வினாக்களை கொடுத்து அவர்களிடம் பதிலை பெற்று அந்த ஆய்வு முறை, விஞ்ஞான ரீதியான ஆய்வு முறையின் மூலமா அவர்களுடைய பின்னூட்டத்தை பெறலாம். அவர்களுடைய பின்னூட்டத்தை பெற்று அதை ஆய்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி தக்க நடவடிக்கைகளை மேலாளர்கள் செய்யலாம். அதே மாதிரி இன்னொன்று ஓடி என்று சொல்வார்கள். இது சமீப காலமாக, அதாவது அமைப்பின் மேம்பாடு என்பது இப்ப சமீப காலமா முக்கியத்துவம் பெற்று வரக்கூடிய ஒரு புலம். இந்த அமைப்பின் மேம்பாடு என்றால் என்ன? இதுல வந்து என்ன நம்ம படிக்கிறோம்? அப்படின்னா, இந்த அமைப்பின் மேம்பாடு எவ்வாறு அமைப்புகளை பாதிக்கிறது, தனிநபர்களை பாதிக்கின்றது. அதனால இந்த அமைப்பின் மேம்பாடுல எவ்வாறு திட்டமிட்ட மாற்றங்களை நாம் கொண்டு வரலாம், அமைப்பில் மாற்றங்களை திட்டமிட்டு கொண்டு வரலாம். அப்ப இந்த அமைப்பின் மேம்பாட்டுல என்னென்னலாம் அடங்கும்? அந்த அமைப்பின் வடிவமைப்புல மாற்றம், தொழில்நுட்பத்துல மாற்றம். அதனால இன்றைய காலகட்டத்துல அதனால இதை தனியாவே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த ஓடி என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பின் மேம்பாடு இதுல என்னென்ன எல்லாம் அடங்கி இருக்கு? இதுல வந்து திட்டமிடப்பட்ட மாற்றம்.
மாற்றத்தை திட்டமிடுங்க. அமைப்பில் மாற்றம் வருமா? ஆம். திட்டமிடுங்க. அதனால இது ஒட்டுமொத்த அமைப்பையும் முழுசா பார்க்கணும். இதுல வந்து குறுகிய கால, நீண்ட கால அமைப்பின் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் இருக்கணும். இதனுடைய நோக்கமே வந்து அந்த அமைப்பின் செயல்முறைகள புத்தாக்கம் செய்யணும். புத்தாக்கம் செய்யணும். இது வந்து பிரச்சனைகள தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல போகணும். அதனால இவங்களுடைய கவனம் பூரா மனித வளம், சமுதாய ரீதியான உறவுகள் இதை எல்லாத்தையுமே அவங்க பார்க்க வேணும். இந்த இந்த அதாவது அமைப்பின் மேம்பாடு என்பதுல மிக முக்கியமானது மனிதர்களுடைய பணியாளர்களுடைய இருக்கக்கூடிய உறவு, அவர்களுடைய ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய நம்பிக்கைய அதிகப்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய பணியாளர் எத்தனை 1000 இருந்தாலும் சரி, அவர்களுடைய உறவு முறை சரியா அமைய வேண்டும். அவர்களுக்குரிய நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அவர்களுடைய மனநிறைவு, அவர்களுடைய பணியாளர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு இவற்றை அதிகரிக்க வேண்டும். பிரச்சனைகள் என்றால் அதை எதிர்கொண்டு தீர்க்க வேண்டுமே ஒழிய அவற்றை தவிர்க்க கூடாது. அதே மாதிரி அங்க முரண்பாடுகள் அளவு குறைக்கப்பட வேண்டும். கூட்டு முயற்சி, கூட்டுறவு எல்லாம் ஒரே அணியாக அவர்கள் செயல்பட வேண்டும். அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கணும். ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பே அதை தீர்வு கொண்டு வர பார்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த அமைப்பின் மேம்பாடு என்பதுல நம்ம பார்க்கிறோம். இதுல பலவிதமான உணர்திறன் பயிற்சி, அதே மாதிரி ஆய்வு முறை, அதே மாதிரி ஒரு சிறப்பு நிபுணரை வச்சு அவருடைய ஆலோசனைப்படியோ அல்லது ஒரு கூட்டு முயற்சியா உண்டாக்கலாம். இது எல்லாம் வந்து இந்த என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கு. ஒரு அமைப்பை மேம்பாடு செய்வது என்பது சாதாரண வேலையில அது ஒரு மிகப்பெரிய சவாலான வேலை. இப்ப நம்ம வந்து அடுத்த அலகு 13 அமைப்பின் கலாச்சாரம். இந்த அமைப்பின் கலாச்சாரம் என்பது சாதாரணமாக நம்ம வீடு, நாம் படிக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனை எங்கு சென்றாலும் இந்த கலாச்சாரம்ங்கிற வார்த்தை தான் பயன்படுது. நீங்க ஒரு நிறுமம் கம்பெனியில வேலை செஞ்சீங்கன்னா அது கார்பரேட் கல்ச்சருங்கிறோம், நிறும கலாச்சாரங்கிறோம். இந்த கலாச்சாரம் இன்று மிக முக்கியமாக ஒரு பேசப்படக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ பணி வாழ்க்கையில, நிறுவனங்களின் பணி வாழ்க்கையில இந்த கலாச்சாரம் ஒரு சிறந்த இடத்தை பெறுகின்றது. அப்ப இந்த அமைப்பின் கலாச்சாரம் அப்படிங்கிறதுல என்ன சார் அடங்குது? இதுல எல்லாம் என்ன அடங்குது? இது வந்து ஒரு மிகப்பெரிய பலவிதமான காரணிகள் இருக்கு இந்த கலாச்சாரங்கிறது. அதனால இந்த கலாச்சாரத்துல இது அங்க இருக்கக்கூடிய அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான கலாச்சாரமா இருக்கணும். இதுல வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பேசும் மொழி, நடந்து கொள்ளும் விதம், இப்போ சாதாரண அங்க பின்பற்றக்கூடிய விதிமுறைகள், சட்டதிட்டங்கள், நடைமுறை விதிகள், யார் யாரை சந்திக்கலாம், யார் யாரை சந்திக்க கூடாது, ஓய்வறையில் எவ்வாறு நடந்து கொள்வது, பணி ஆலைக்குள் வரும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்வது, மேல்மட்ட அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்வது, எல்லாமே தான் கலாச்சாரம். நம்ம அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் கலாச்சாரம். அதே மாதிரிதான் ஒரு பணி வாழ்க்கையில இந்த பணியிட கலாச்சாரங்கிறது மிக முக்கியமான ஒன்று. மிக ஆரோக்கியமான கலாச்சாரமா இருக்கணும் அப்பதான் அந்த நிறுவனம் வளர்ச்சிக்கு வித்திடும். அதனால இந்த கலாச்சாரம், அதாவது ஒரு ஆரோக்கியமான நிறுவன கலாச்சாரம் இருந்தால் அந்த நிறுவனத்துல உற்பத்தி திறன் அதிகரிக்கும், வளர்ச்சி, திறன் மேம்பாடு, அதனால உற்பத்திக்கு எதிரான நடத்தைகள்லாம் இருக்காது. பணி துறப்பு, இங்க வேண்டாம், நம்ம பணியே செய்ய வேண்டாம், இங்கெல்லாம் யாருப்பா வேலை செய்வா அப்படிங்கிற மாதிரி பணியாளர்களுக்கு ஒரு சலிப்பு வரும். ஒரு நல்ல கலாச்சாரம், ஒரு நல்ல கலாச்சாரமான குடும்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி கலாச்சாரமான ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுக்கு வந்து நம்ம நிறைய வரையறைகள்லாம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வரையறை இந்த அமைப்பின் கலாச்சாரத்தை, இது எங்க இருக்கு? இந்த கருத்து மக்களோட மனதில் இருக்கு. அதனால இது அமைப்போட
அமைப்போட அப்படியே கலந்திருக்கு. கலாச்சாரம் என்பது நமது ரத்தத்திலே கலந்த மாதிரி, அமைப்பின் கலாச்சாரம் எல்லாருடைய ரத்தத்திலயும் இருக்கணும். எல்லாரையும் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிசயம். கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிசயங்கிறது தான் இந்த கலாச்சாரம். கலாச்சாரம் என்பது கண்ணுக்கு தெரியாது. அதனால ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமா மதிப்பீடுகள், எழுதப்படாத சட்டதிட்டங்கள், எழுதப்பட்ட சட்டதிட்டங்கள் மட்டும் இல்ல. யாராவது சொல்றாங்களா? யாராவது பார்த்தா வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாதது. பெரியவங்கள பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு எழுதப்படாதது. எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்ல. அது ஒரு கலாச்சாரம். ஒரு சிறந்த கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கலாச்சாரம் என்பது அதனால இந்த கலாச்சாரத்தினால என்னென்னலாம் கிடைக்கும்? தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும். தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்படும். அங்க இருக்க பணியாளர்கள் பொறுப்பாளா இருப்பாங்க. நல்ல சுதந்திர உணர்வோட இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கும். அந்த அமைப்பு நல்ல முறையில வடிவமைக்கப்படும், மையப்படுத்தப்படும். அவர்களுடைய பணிகள் நேரடியாக பார்க்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்குரிய பணப்பயன்கள், பணி உயர்வு, சாதனை சார்ந்த பணி உயர்வு, பண பலன்கள், இது எல்லாம் அதே மாதிரி அவங்க நிறுவனத்தின் லாபம், விற்பனையை கூட்டுதல், இதுக்கெல்லாம் அவங்க முயற்சிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மேலதிகாரிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு வரவேற்பு கிடைக்கும். ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு எதிரி மாதிரி அங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி முரண்பாடுகள்லாம் அங்க அதிகமா இருக்காது. கலாச்சாரம் நல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அதிகமான முரண்பாடுகள் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அங்கங்க அவர்கள் கலைந்து கொள்வார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்கள் உருவாக்க மாட்டார்கள். அதனால இந்த கலாச்சாரம் நல்லா இருக்கணும். அப்போ இதனுடைய தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய தன்மைகள் என்ன? நல்ல கலாச்சாரம் அப்படின்னா அதனுடைய தன்மைகள் என்ன? எப்படி வெளிப்படும்? ஒரு அமைப்புல வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு பொதுவான மொழி தான் பேசுவாங்க. அந்த அமைப்புக்கு ஏற்ற பதங்களை பயன்படுத்துவார்கள். அந்த அமைப்பில் என்ன சடங்கு முறைகள் பயன்படுத்தப்படுகிறதோ அதைத்தான் பயன்படுத்துவாங்க. அதனால இந்த கலாச்சாரம், அங்க இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், எப்படி அங்க பணி நடைபெறுகிறது, இதுதான் அங்க ஒரு முக்கியமான, அதான் மேலோங்கி இருக்கக்கூடிய மதிப்பீடுகள். அதனால அந்த கொள்கைகளும் இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் அமையும். அங்க ஒரு கடுமையான விதிமுறைகள் எல்லாமே இருக்கும். எல்லா உறுப்பினர்களும், எல்லா பணியாளர்களும் அதனை பின்பற்ற வேண்டும். அதனால ஒரு நல்ல கலாச்சாரம் உள்ள ஒரு நிறுவனம் அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள வேணும், அதை பாராட்டணும். அதே மாதிரி நல்ல விதமா பணியாளர்கள் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி பணியாளர்களுக்கும் தங்களுடைய பங்களிப்பை அமைப்பிற்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு பணியாளரும் அங்கு பணியாற்றுதல பெருமிதம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். அதனால அவங்களுக்குள்ள செய்தி தொடர்பும் நல்ல ஆற்றல் சார்ந்ததா இருக்க வேண்டும். ஆனா இதற்கெல்லாம் முக்கியமா ஒரு நல்ல தலைவர் வேணும். அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள, சரியா வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமை வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அது நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பின் கலாச்சாரம் என்பது அந்த அமைப்பின் தலைமையை பொறுத்துதான் அமையும். எனவேதான் இந்த கலாச்சாரத்தை கற்பதற்காக இன்றைய காலகட்டத்துல எல்லா அமைப்புகள்லாம் கற்கும் அமைப்புகளாக மாறுகின்றன. கற்கும் அமைப்புகளே கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்னிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமைப்பும் கற்றுக்கொள்ளணும். அமைப்பில் இருக்க அத்தனை பேரும் கற்றுக்கொள்ளணும். புதிய புதிய உத்திகள், புதிய புதிய செயல்முறைகள், செயல்பாடுகள், செய்ய வேண்டிய பணிகள் எல்லாத்தையும் பத்தி கத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாறுதல் எல்லாம் வந்துட்டு இருக்கனால, அதனால இன்றைக்கு ஒவ்வொரு அமைப்பும் கற்கும் அமைப்புகளாக இருக்க வேண்டும் என்பதுடன் நன்றி கூறி இவ்வுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.